கோழி மந்தி செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ரசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ. ஒரு தீக்குச்சி போற மாதிரி எப்படி போட்டாமா? நீ போட்ட தீக்குச்சி கட்ட புடிச்சு எரியுது. ஒரு தீக்குச்சி போற மாதிரி என் கம்பு அடிக்கிற குத்தி புடிங்க தாத்தா புடிங்க. நல்லா அழைச்சிட்டேன். நீ மலா கொஞ்சம் ஆரம்பிச்சிருந்தா மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அவரை கையில எடுத்துட்டு வந்துருவோம். பூத்தாச்சு இதை நான் அரைச்சு முடிச்சிடுறேன். நீ அதுல இந்த தோலை விட்டு சொல்லிட்டு அம்மிக்கல் பக்கத்துல உட்காந்தா கண்ணு பெரிய சிலையா கொண்டு 4 தான் இருக்கு. நாங்க முடிச்சிட்டோம். அலசினா முழு கோழி அப்படி அரைச்ச மஞ்சள் சாந்து மசாலா போதும்ல தாத்தா? போதும். அரைச்ச மிளகாய் சாந்து எடுத்துக்க. தாத்தா அவன் மூஞ்சில லைட்ல ஒரு தொட்டு பாருங்க. தாத்தா அரைச்ச இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு ஒரே வேலையை எடுத்துருங்க. முனுக்குன்னா கல்லுப்பு சேர்ந்துருச்சுல்ல. எவ்வளவு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எலுமிச்சம்பழம் சாறு அப்படி சுத்தி ரவுண்ட்ல ஊத்துங்க. தயிர் எனக்கு கூட இந்த பக்கம் மசாலா கீழே கிடந்து குடலுக்குள்ள நல்லா வச்சிருந்தேன். இந்த எல்லாத்தையும் தூக்கி போடு. நல்லா பாத்துக்க. வயிற்றுக்குள்ள இருக்கா? அப்படி வாங்கி வை. அப்படி இத அப்படி இந்த அப்படி அத கவுத்து விட்டு அப்படியே புறாயினாரு. தள்ளிங்க. வெயிலுக்குள்ள மத்த வேலையை போய் பாக்கணும்பா. சுத்தமான நாட்டு பசு நெய். செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய். பட்ட வகை நறுக்கின வெங்காயம். அரைச்ச மிளகாய் சாந்து, பச்சை மிளகாய், மல்லித்தழை, புதினா, அரைச்ச இஞ்சி பூண்டு, நறுக்கின தக்காளி, தயிர், பத்தாது இல்ல என்ன வெறும் போட்டாங்க. அடுப்பு நல்லா இருக்கு. நல்லா முடிச்சு போடு. அப்படி போடு. அரைச்ச பிரியாணி மசாலா, அரிசிக்கு தகுந்த தண்ணி, காஞ்ச எலுமிச்சம்பழம், ஊற வச்ச பாசுமதி அரிசி. பார்த்து கொண்டு வந்தா கட்டி விட அப்படியே கையில அடிச்சு போடு. எல்லாத்தையும் வலிச்சுக்கோ. கல்லுப்பு, போதுமாக்கா? அந்த பக்கம் சோத்துல அடிச்சுக்கலாமே இருக்கு. இடிச்சிடாம கம்பி இடிக்குமாறு அப்படியே இறக்கி வை. அப்படியே
தூக்கு 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 ஏய் பின்னாடி அடுப்பு இல்ல கையில வைக்கணும் இங்க இழுத்தாப்ல இங்க இழுத்தாப்ல கம்பில வா இறக்கு இறக்கு ஓகேப்பா அருமை. அப்படியே எடுத்துக்க மூடி ஓகே நான் கரெக்டா தானே இருக்கு. எடுத்துறவா எடுத்து மூடி போட்டுருவோம். அப்படியே நடுவுல வையா. அவ்வளவுதான்டா. பாதிக்கு வைங்க பாதிக்கு மண்ணு போயிடும். இங்க ஒரு ஆள் லேசா இழுத்து விடா பாரு தூக்கு மச்சான். போடு மச்சான் ஒடியா. போற மாதிரி போட்டா. மண்ணு தாத்தா சாக்க தூக்காதீங்க. எல்லா சைடும் போட்டு விட வேண்டியதானே அப்படியே தாத்தா கை எடுத்துக்கங்க. அடிச்சிட்டே இருக்காங்க நடந்து பிடிக்கணும். கீழ மண்ணு போயிடாம இல்ல 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 அப்படியே எடுத்துரு சூடு நல்லா இருக்கு. போனமே இலக்கணே நல்லா ஓரமா எல்லாத்தையும் எடுத்து விட வெளியில பறக்குதுடா. பக்கமாடு பொறுமையா கோழி கறி சுருங்கிருச்சான்ல கறிலாம் நான் எடுத்துருவோம்னே பசிக்குதுனே ஆயுதங்கள்லாம் தயார் நிலையில் தூக்கு அப்படியே தூக்கு 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 இடிச்சு விடாம அப்படியே கேமராமேன் ஒதுங்கய்யா. அப்படியே வைங்க மெதுவா மெதுவா எலுமிச்சம்பழம் பூரா அப்படியே கருப்பா இது எங்கடா நிக்க பொறுக்கல மந்தி பிரியாணி. அடியா நான் வடிட்டேன். நான் ரெடி. தூக்கு ரெடி. தூக்கு பைய தூக்கு. பைய. அப்படியே பத்திரமா வை 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 அப்படியே. அடுத்த வாட்டி இப்ப தாளம் தான் இப்ப ரொம்ப முக்கியம். முத்துவன் எடுத்து உடச்சு போட்டு சாப்பிட்டுருவோம் 2 பருக்கியை எடுத்து தின்னு பார்த்துட்டு என்னடா சின்ன பழத்துல 2 பருக்க 2 கரண்டி எடுத்து ஆஹா ஒரு தட்டுல நீ அடம் ஆக்கிட்டீங்க. கரண்டி கீழே விட்டுறான்ல பிரியாணி உடைக்க அருமையான கண்ணு கலண்டு காலை பிடிச்சி பொத்தி பொத்தி எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. காலை பிடிச்சி தூக்குனா காலை மட்டும் தண்ணி ஐநாறு குட்டி பேர் மாதிரி சொல்றல சுடுமுன்னு நல்லா வந்து போச்சு. உடச்சு வச்ச வேண்டியது ஐநாறு இல்ல அப்புறம் உடச்சுக்கணும் ஃபைல் உட்காந்துருக்கு ஒரு பீஸ் அது கிடைக்குவாடு அள்ளி போடுங்க. கடையில எல்லாம் எத்தனை தண்டி புதுசா போடுவாங்க தெரியுமா? இந்த தலை பத்தா கடையில கொஞ்சம் தான் அப்பா நீங்க நிறைய ஆக்கி நமக்கு பெரிய தாளம் கூட 5 லெமன் வந்துருச்சியா. நல்லா சாப்பிடணும். வாசனை எடுத்து வைக்கிறேன். அப்படியே நம்ம சைடு அப்படியே கொஞ்சம் இழுத்து விடு அப்படியே வை கோழி நல்ல பிரியாணி. அடாடா டேஸ்ட் அள்ளுது தாத்தா. நல்லா அப்படியே சுட்ட கறி மாதிரி. முழு புளி எடுத்து போடுங்க. வேற லெவல் புட்டி தாத்தா. நீங்க லெக் பீஸ் சாப்பிட செலவு போடுங்க தாத்தா. பேரங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க அடிச்சு நொறுக்குவோம் தான். இந்த தோலோட சாப்பிடு, மசாலாவோட அப்படியே. எங்க கோழியை முடிச்சிட்டோம். சுருக்குன்னு இருக்குல்ல. தாத்தா கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிட்டு பிரியாணி சோறு எடுத்துட்டு கொஞ்சம் பீஸை பிடிச்சிக்கிட்டு அப்படியே லேசாக அந்த எலுமிச்சை மரத்தையும் பிச்சு வச்சுக்க.
இன்னைக்கு முழு கோழி குழிமந்தி பிரியாணி, குழி நிறைய விரைய கொட்டி கொளுத்தி தணலை உருவாக்கிட்டு அம்மியில அரைச்ச மசாலாவை முழு கோழியில தடவி அரை வேக்காடுல பிரியாணி செஞ்சு அந்த தணலுக்குள்ள இந்த பிரியாணியும் கோழிக்கறியை எடுத்து வச்சு நல்லா மூடிவிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிடும்போது அந்த தணலுக்குள்ள இந்த கோழிக்கறி வேக அதுலேருந்து வந்து சாறு பூரா அந்த பிரியாணி சோத்துல இறங்கி அதை பெரட்டி எடுத்து சாப்பிடும்போது அடடா குழிமந்தி பிரியாணி வேற லெவல். முழு கோழியும் பிரிச்சு மேஞ்சாச்சு. அரபு நாட்டுல இது அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க. இப்பதான் தெரியுது. ஒரு வெட்டியாச்சு கோழி சாறு மந்தியில இறங்கி அவ்வளவு சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கமா?